கம்பல்சரி டெய்லி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம காலையில, ஈவினிங் கம்பல்சரி ஹேர் வந்து கோம்ப் பண்ணணும், வாரணும். நம்ம வெளிய இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இருக்கு எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சீயக்காய் தான் நான் சொல்லியிருக்கேன்ல. அம்மா சீயக்காய் தான் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணது. இப்போ வந்து என்னால பண்ண முடியல. அது லாங் ஹேர்னாலயா இல்ல இன்னும் நான் வெளியில ஷூட் போற இடத்துலலாம் அத கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது அப்படினால, இப்பயுமே பண்ணுவேன். வாரத்துல எப்பயாச்சும் வீட்ல இருக்க டைம்ல அந்த மாரி பண்ணிப்பேன். ஸோ சீயக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, சீயக்காய், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ரோஜா இதழ், சோப்பு கொட்டை வந்து அந்த நுரைக்காக வந்து நுரைக்கணும்னு சேர்ப்பாங்க. இது கூட இன்னும் ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து மேக் பண்றது தான் அம்மாவோட சீயக்காய். கொதிக்க வச்ச அந்த கருஞ்சீரகம், வெந்தயம் வந்து நம்ம டெய்லி வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது 2மே வந்து கோல்டு ஐட்டம்ங்கிறனால ரெகுலரா நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கோல்டு உடம்பா இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சீத்தளம் மாரி அந்த மாரி ஆயிடும். இது நம்ம வாரத்துல ஒரு 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ் சுவாதம்னா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலலாம் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒருத்தர் தான். கலா அகல்யா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய்! ஹாய்! எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே. இப்போ பாசிட்டிவ் கமெண்ட் சைடு வரும்போது, வேற என்ன இப்போ ஆயில் அப்ளை பண்றத தவிர வேற என்ன அவங்க ஹேர பத்தி என்னென்ன டவுட்ஸ் கேட்குறாங்க உங்ககிட்ட? அவங்களுக்கு பெரிய டவுட்ஸே இது யூஸ் பண்ணா எங்களுக்கு உங்க மாரி லாங் ஹேர் வருமா? லாங் ஹேர் இதுதான் ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். ஆக்சுவலா லாங் ஹேர்ன்றது உண்மையா அவங்களோட குரோத் தான். நான் இல்லன்னு சொல்லல. அவங்கவங்க ஜீன் பொறுத்து தான். பட் ஆனா என்னன்னா, லாங் ஹேர் எங்க உங்களுக்கு வராம தடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மெயின்டெயின் பண்ணணும். ஹேர் ஃபால் ஆகாம பார்த்துக்கணும். ஒரு விஷயம் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்ததுன்னா, அப்ப எப்படி அது குரோத் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணி, இத கரெக்ட்டா இப்படிதான் வந்து நம்ம அதே மாரி நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீ டைம்ல நல்லா பின்னி மடிச்சு போடுவேன். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹேர் குரோத் ஆகறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு என்னன்னா, தண்ணி ப்ராப்ளமா இருக்கும். இப்ப நானே முன்னாடி வேளச்சேரியில இருந்தேன். அம்பத்தூர் வந்தோனே சட்டனா எனக்கு செம்ம ஹேர் ஃபால் ஆச்சு ஒரு 1 வீக். அதுக்கப்புறம் எனக்கு அந்த தண்ணி வந்து செட் ஆயிருச்சு. இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அந்த மாரி தண்ணினால கூட ஒரு சிலருக்கு நெறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேர் ஃபால நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம மெயின்டெயின் பண்ண ஹேர் குரோத்தும் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளால ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த குரோத் இருக்கோ, அது கண்டிப்பா கன்டின்யூ ஆகும். ஸோ இப்போ வீட்லயே ஆயில் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த ஒரு 5 மூலிகை வச்சு நம்ம ஆயில் பண்ணலாம். அதாவது இம்பார்ட்டன்ட்டா கம்பல்சரியா இது இருக்கணும்னு ம். நெனைக்கிற பொருட்கள்னா என்னவா இருக்கும்? 5 கூட இல்ல. நம்ம சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. ஆயில்ல வந்து கருவேப்பில, கருஞ்சீரகம், வெந்தயம். ம். இது 3த்தையும் வந்து ஆயில்ல நல்லா நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணி கொதிக்க வச்சுட்டு, அத அப்படியே ஒரு 2 டேஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பாடி ஹீட் டோட்டலா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஷைனிங் அதுவுமே ஒரு ஒரு வீட்ல நம்ம பண்ணோம்னு நெனச்சுன்னா, அது நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும் ஹேருக்கு. ஸோ இப்ப நம்ம ஆயில்லாம் பத்தி பேசிட்டோம். பட் நெறைய பேருக்கு வீட்லயே ட்ரை பண்ணக்கூடிய ஹேர் பேக்ஸ் கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க இப்ப சின்ன வயசுல ட்ரை பண்ணதா இருந்தாலும், இல்லன்னா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, "அம்மா இந்த ஆயில் இல்லாம சரி இது பண்ணு. ம். ஒரு நாளாச்சும் இது பண்ணு." அந்த மாதிரி ரெசிபீஸ் ம். இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னா நம்ம அது நார்மலா நெறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஒண்ணும் இல்ல நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அந்த தண்ணிய எடுத்து வச்சுக்கிட்டு, அதுல வந்து நம்ம வெந்தயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நச்சு ம். அதுல போட்டு, அப்புறம் வந்து செம்பருத்தி இலை. இது 4ம் சேர்த்துட்டு நம்ம ஒரு நல்லா கிரைண்ட் மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து ஃபுல்லா நம்மளோட மண்டையில போட்டு நல்லா மசாஜ் மாரி குடுத்துட்டு, நல்லா நம்ம ஸ்கேல்ப்ல பண்ணணும். நல்லா மசாஜ் மாரி குடுத்துட்டு, அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா, அதிலேயே ரிசல்ட் தெரியும். டாண்ட்ரஃப் நம்மளுக்கு அதுவுமே ஒரு 2, 3 வாஷ்லயே வந்து நம்மளுக்கு நல்ல டிஃபரெண்ட் வந்து தெரியும். அது போக நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனிங் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஒன் பை ஒன் நம்ம ஒரு வாஷ்க்கு நல்ல டிஃபரெண்ட் வந்து பார்க்க முடியும். இன்னொரு இது, உங்க ஆயில் பத்தியா இருந்தாலும், இப்ப ஸ்ட்ரெய்ட் ஹேர்க்கா இருந்தாலும், கர்லி ஹேர்க்கா இருந்தாலும் எல்லாருக்குமே யூஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய யூஸ் பண்ணலாம். இது நார்மலான ஹெர்பல் தானே. இது எதுவுமே கெமிக்கல் கிடையாதுன்னும்போது, ம். எல்லா ஹேர் டைப்புமே வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் இது. ம். இப்போ ஹெர்பல்னு சொல்லும்போது, நம்ம எல்லாமே நேச்சுரலா கொண்டு வரும்போது, கண்டிப்பா அது காஸ்ட்லியா இருக்குங்கிற ம். ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ உங்க ஆயில் எந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஸ்டார்ட் ஆகுது? இப்போ 1 லிட்டருக்கும் இந்த ம். பிரைஸ் ரேஞ்சுன்னு இருக்குல்ல, சொல்ல முடியுமா? ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் நம்ம 100 எம்எல்ல இருந்து குடுக்குறோம். 100 எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, 299 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பொங்கல் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா, நம்மளது 200 எம்எல், அப்புறம் 500 எம்எல், அதுக்கப்புறம் 1 லிட்டர். இது 3த்துலயுமே வந்து ஆஃபர் பிரைஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 200 எம்எல் நீங்க ஒண்ணா வாங்குனீங்கன்னா, 599.
அதுவே நீங்க காம்போவா 2 பீஸா வந்து வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 899க்கு தான் குடுக்குறோம். 1/2 லிட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, 1249 அதோட ரியல் பிரைஸ் வந்து. இப்போ ஆஃபர் பிரைஸ்ல வந்து 999க்கு தான் வந்து போட்டிருக்கோம். ம். 1 லிட்டர் அதே மாரி தான். 1 லிட்டர் வந்து 2099 ஆஃபர்ல வந்து 1999க்கு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி பொங்கல் ஆஃபர்ல போய்க்கிட்டு இருக்கு. ஓகே, நைஸ். ஸோ இப்ப நீங்க எல்லாமே ஹெர்பலா வாங்கும்போது, நீங்க எங்க இருந்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க? என்ன மாதிரி குவாலிட்டி செக் பண்றீங்க? அது ஃபுல்லாவுமே அம்மா தான் போறது. பாரிஸ் போவாங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து வடபழனில இங்க ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கடை தான் அதுவும். ஸோ அது பர்ச்சேசிங் ஃபுல்லாவுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதே மாரி கஸ்டமர்ஸ் மெயின்டெயின் பண்றது எல்லாமே, பார்சல் எல்லாமே வந்து அனு தான் எங்க அக்கா தான் பார்த்துக்கிறா. நான் ஒன்லி ப்ரமோட் பண்றதோட என்னோட வேலை ஸ்டாப். ஸோ அதனால அத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நான் நல்லா சொல்லுவேன். ஸோ பர்ச்சேஸ் எல்லாமே அம்மா தான் பார்க்கறது. இப்ப ஃபியூச்சர் இப்போ ஒரு ஒரு ஹேர் ஆயில் ம். பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்லாம வேற ஏதாச்சும் ஐடியாஸ் கொண்டு வரணும்னு இருக்கா ஃபியூச்சர்ல? ஆக்சுவலா இருக்கு எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சீயக்காய் தான் நான் சொல்லியிருக்கேன்ல. அம்மா சீயக்காய் தான் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணது. இப்போ வந்து என்னால பண்ண முடியல. அது லாங் ஹேர்னாலயா, இல்ல இன்னும் நான் வெளியில ஷூட் போற இடத்துலலாம் அத கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது அப்படினால, இப்பயுமே பண்ணுவேன். வாரத்துல எப்பயாச்சும் வீட்ல இருக்க டைம்ல அந்த மாரி பண்ணிப்பேன். ஸோ நெறைய பேரு எங்கள கேட்குறாங்க, இந்த மாரி நீங்க ஷாம்பு இல்ல சீயக்காய் வந்து குடுங்க, ஹேர் பேக் எதுனா குடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹேர் பேக்குன்றத விட அது சீயக்காயா போயிட்டோம் அப்படின்னா, எனக்கு என்னன்னா சீயக்காய் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ற மாரியும் இருக்கணும். எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு. ஸோ சீயக்காய்னாலே எல்லாரும் பிரிக்கணும், கொட்டணும், கலக்கணும் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே அதனால தான் ஷாம்பூன்னா அப்படி போட்டோமா ஈஸியா வாஷ் பண்ணிடலான்னு. ஸோ அந்த மாரி மெத்தட்ல அத கரெக்ட்டா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் நல்லா ஈஸியா இருக்கணுன்ட்டு ஒரு பிளான் இருக்கு. மேபி கண்டிப்பா வரும். இப்ப ஷியக்காய் அம்மா வீட்ல ம். பண்றாங்க நீங்க சொன்னீங்கல்ல. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? ஸோ சீயக்காயில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீயக்காய், அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் ரோஜா இதழ், சோப்பு கொட்டை வந்து அந்த நுரைக்காக வந்து நுரைக்கணும்னு சேர்ப்பாங்க. இது கூட இன்னும் ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து மேக் பண்றது தான் அம்மாவோட சீயக்காய். அப்படியா? ஆமா. ஒரு சோ சிலர் இது சொல்ல மாட்டோம். இப்ப இந்த 4 ஐட்டம் சொன்னீங்கல்ல. அத ம். வச்சு பண்ணாலே நம்ம என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நம்ம ஹேருக்கு வரும்? அது நேச்சுரலா இருக்கும். நம்ம ஹேருக்கு வந்து நம்மளுக்கு அந்த சோப்பு கட்ட யூஸ் பண்ணோம்னா, நமக்கு அந்த நுரையும் வரும். அதே நேரம் வந்து கெமிக்கலா போவாம இத யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு கரெக்ட்டா நம்ம ஹேரும் வந்து மெயின்டெயின் ஆகும். சோ அடுத்தது இப்ப ஹேர் ஃபாலுக்குன்னா வேற ஏதாச்சும் ஹேர் பேக் சொல்ல முடியுமா? நம்ம கோகனட் ஆயில் சேம் அதேதான். அதுல சேம் கருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் ரோஸ்மேரின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு இருக்கும். அது போட்டுட்டு, அது கூட வந்து ஒரு 10 இல்ல ஒரு 20 கிராம் கொஞ்சமா விளக்கெண்ணெய் விட்டுட்டு, அதே மாரி நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொஞ்சம் நல்லா அதாவது ஹீட் போறதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம அதே மாரி அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஹேர் குரோத் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ரெகுலரா அதிலுமே ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். ஓகே. இப்ப ஹேர் ஃபால்ன்னு சொல்லும்போது, இப்ப இது ஹேர் பேக் யூஸ் பண்றது மட்டும் கிடையாதுல்ல. ம். வேற விஷயங்களும் இப்ப அது எல்லாமே சேர்த்து சொன்னீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கும். லைக் மெயின்டெயின் பண்றது, ம். இந்த இது வாரத்துல எவ்வளோ நாள் பண்ணலாம் எல்லாமே சொல்ல முடியுமா? ஓகே. இப்ப நம்ம இந்த கொதிக்க வச்ச அந்த கருஞ்சீரகம், வெந்தயம் வந்து நம்ம டெய்லி வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, அது 2மே வந்து கோல்ட் ஐட்டம்ங்கிறனால ரெகுலரா நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு கோல்டு உடம்பா இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சீத்தலம் மாரி அந்த மாரி ஆயிடும். இது நம்ம வாரத்துல ஒரு 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி கம்பல்சரி டெய்லி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம காலையில, ஈவினிங் கம்பல்சரி ஹேர் வந்து கோம்ப் பண்ணணும், வாரணும். நம்ம வெளிய இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, சப்போஸ் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னா, நைட் வந்து அந்த ஹேர சிக் எடுத்துட்டு, எண்ணெய் வச்சுக்கலாம் அப்படின்னா, எண்ணெய் வச்சு அத கரெக்ட்டா சிக் எடுத்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அதே நேரம் நம்ம ஃப்ரீ டைம்ல வந்து நான் சொன்ன மாதிரி ம். நல்லா பின்னி, மடிச்சு போட்டோம் அப்படின்னா, அது கொஞ்சம் ஹேர் குரோத்துக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேர் வாஷ் கம்பல்சரி நம்ம வாரத்துல 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா, நமக்கு ரொம்ப டஸ்ட் சேரும், வெளியலாம் போறோம். அத அப்படியே விட்டுட்டு நம்ம ஆயில் வந்து வச்சுட்டே இருந்தோம்னா, அது செட் ஆகாது. ஸோ, அதனால ஹேர் வாஷும் கம்பல்சரி பண்ணி, கரெக்ட்டா முடிய வந்து மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹேர் குரோத் வந்து இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹேர் குரோத் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஹேர் சில்கி ஹேரா இருக்கணுங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் சொல்ல முடியுமா? ஸோ ஷைனிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒயிட் எக் இருக்குல்ல, ஸோ வெள்ள கரு அந்த முட்டை எடுத்துட்டு, அ அதில வந்து நம்ம கத்தாழை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, செம்பருத்தி இலை. ஸோ அது 3ம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, நம்ம ஹேர்ல நல்லா போட்டுட்டு, ஃபுல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணிட்டு, ஹேர் வாஷ் பண்ணோம்னா, ஹேர் வாஷ் பண்ண உடனே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா ஒரு மாரி நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே. இது வாரத்துல எவ்வளோ நாள் இது பண்ணலாம்? இது நம்ம 2 வைஸ் தான். இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரெகுலரா நம்ம பண்ண முடியாது. எப்பலாம் ஹேர் வாஷ் பண்றோமோ, ஸோ வாரத்துல 2 நாள் கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும்போது, சப்போஸ் ரெகுலரா ஒரு சிலர் டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அவங்கலாம் வாரத்துல 2 நாள் பண்ணா மட்டும் போதும். அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாள் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணணும் அதான் விஷயம்.
வாரத்துல ஒரு நாள் நம்ம பண்ணா கூட கன்டினியூஸா அது பண்ணும்போது நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்ப ஹேர்ன்னு வரும்போது உங்க ஸ்கின்னும் அதே மாதிரி ரொம்ப க்ளோயிங்கா தான் இருக்கு. பிம்பிள்ஸ் எதுவுமே இல்ல. வீட்ல பண்ணுவேன். வீட்ல எனக்கு மெயினா நான் எப்படி சொல்றேன்னா, சடனா நாளைக்கு நான் எங்கேயாச்சும் போணும், என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு, எனக்கு உடனே அந்த சாஃப்ட்னஸ் வரணும் அப்படின்னா, நான் பண்றது சிம்பிள் தான். 3ஏ 3 விஷயம். அது ஆக்சுவலா அம்மா எப்பவுமே ரெடி பண்ணியே வச்சுருவாங்க. அரிசி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இது 3மே வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க. அது நான் எப்பவுமே மேக்ஸிமம் ரெகுலரா ஆக்சுவலா நான் போடணும். போட சொல்லுவாங்க. நான் போட மாட்டேன். ரொம்ப சோம்பேறித்தனத்துல அப்படியே விட்டுருவேன். அது குளிக்கும்போதுமே ஃபேஸ்ல வந்து சும்மா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, நம்ம தண்ணி ஊத்தும்போதே நம்மளுக்கு ஃபேஸ் அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியும். அது போக நான் என்ன பண்ணுவேன்னா, டேன் ரிமூவ் பண்ணும்போது தயிர்ல சேர்த்துப்பேன். அந்த பவுடர் தயிர்ல சேர்த்து அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இது ரெகுலரா பண்ற ஒரு ஸ்கின் கேர். இன்னொன்னு என்னன்னா, இப்ப கோல்டு டைம்ன்றதுனால நான் அத பண்றதில்ல. விட்டுட்டேன். இது நெறைய பேர் தெரியும்னு தான் நெனைக்கிறேன். ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா? ஸோ நான் எப்பவுமே ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே. ஸோ அத வெளில எடுத்து எதனா பேக் போட்டு முடிச்சுட்டு கூட, இதோட எங்க அக்கா என்னோட அக்கா ஒண்ணு பண்ணி குடுப்பா. பீட்ரூட் வந்து நல்லா அரைச்சுட்டு, அத வந்து ஐஸ் கியூப்ல ஊத்தி வச்சுருவா. அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஐஸ் கியூப் நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் ட்ரை ஆன உடனே என்ன பண்ணுவேன், ஐஸ் கியூப் அந்த சில் தண்ணீல ஃபேஸ வந்து நல்லா டிப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் 1/4 மணி நேரம் விட்டு எடுப்பேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஸ்கின் வந்து நல்லா கலரா நம்மளுக்கு அந்த ம். டர்ன்லாம் போய் நல்லா க்ளோவா இருக்கும். ஸோ இது 2 தான் நான் ரெகுலரா ரொம்ப எனக்கு புடிச்ச ஒரு ஸ்கின் கேர். ஏன்னா டக்குன்னு ரிசல்ட் தெரியும். ஒரு சிலர்லாம் இப்போ நான் சொன்ன ஹேர்க்குலாம் வந்து கூட நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம். இது சடனாவே நம்மளுக்கு இது 2மே வந்து ஹேர் நல்லா ஃபேஸ் நல்லா ஸ்மூத் ஆவறதுக்கு இந்த அரிசி மாவு, கடல மாவு அது. நல்லா பிரைட்டா தெரியணும்னா, இந்த பீட்ரூட் அண்ட் ஐஸ் கியூப் அந்த ஐஸ் தண்ணி வந்து பண்ணோம்னா, நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இப்ப முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கா? பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கா? இல்ல ஸ்கின் ரொம்ப கிளியர் ஸ்கின் தான். பிம்பிள்ஸ்லாம் பெருசா எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி நம்மளுக்கு அந்த மாரி டைம்ல இப்ப கூட இங்க ஒரு 2 இருக்கு. அந்த மாரி எப்பயாச்சும் ஒண்ணு தான் ரேர். அது கூட வரும். அதுவே தெரியாம காணாம போயிடும். அத தொட்டு இன்னொன்னு அந்த மாதிரிலாம் வராது. பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இப்போ வரையும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல. இன்னொன்னு இந்த ஐஸ் கியூப் அந்த ஃபேஸ் நம்ம டிப் பண்றது வந்து ரொம்ப கோல்டா இருக்கவங்களுக்கு அது செட் ஆகாது. ம். சளி புடிச்சுக்கும் அப்படிங்கிறனால, அது மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டு பாடியா இருக்கவங்க. மத்தபடி எல்லா ஸ்கின் டைப்புமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க நெறைய ஷூட்ஸ் பண்றீங்க. ம். ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியா இருக்கும். ம். வொர்க்குக்கு போறீங்க. எல்லாமே டார்க் சர்க்கிள்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆமா, இல்லையா? ஆமா. அதுக்கு ஏதாச்சும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு சாறு எடுத்துட்டு, அது கூட கொஞ்சம் தயிரு, அதுக்கப்புறமா வந்து காப்பி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு நைட் டைம்ல நல்லா போட்டு நைட் ஃபுல்லா விட்டு, ஆனா அத நம்ம கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது டார்க் சர்க்கிள் வந்து உடனே மறைஞ்சிராது. நம்ம வந்து ஒரு 21 டேஸ் அந்த மாரி ரெகுலரா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வந்து தெரியும்.